ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்பர் 10 ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரையுமே பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அங்கே போகாமல் நேராக ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினும் பாரு குளிரா இருக்கு, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு கையில் சூடாக இருக்கிறதுக்கான ஒன்று கொடுக்குறாங்களா. ஹீரோவும் ஆக்சுவலி நான் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கேன், இந்த லெட்டரை வச்சுக்கோ, இந்த லெட்டரை யார்கிட்டயுமே நீ காமிக்கவே கூடாது. நான் இப்ப பெரிய வீட்டுக்காரங்கள பார்க்க போறேன் தெரியுமா, அங்க எனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, என்னை யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இதை நீ உடனே அரசர்கிட்ட காட்டணும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு ஹீரோயினும், ஹீரோ நீ என்ன பயமுறுத்துன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் அவங்களால என்ன கொலை பண்ண முடியாது, இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பேக்கப் ஐடியா வேணும்ல, அதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் யாரு, எனக்கு உன் அப்பா சப்போர்ட் இருக்கு, அதனால யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோயினும், இல்ல நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்கு, வேணா ஒண்ணு பண்ணலாமா, அவங்க எல்லாருக்குமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தானே இருக்கு, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா எந்த ஒரு டைட்டிலுமே இல்லாம இருக்கலான்னு ஹீரோவும், அட பைத்தியக்காரி, இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியவே முடியாது, நீயும் நானும் அவங்க எல்லாரும் முன்னாடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறோம், நம்ம கல்யாணத்துக்கு அவங்களே கிஃப்டோடி வருவாங்க பாரு, அது மாதிரி நான் பண்ணுவேன்னு என்ன பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. இந்த பக்கம் பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வராதோடனே எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுது. அப்போ ஹீரோ உள்ள வந்து என்ன பேசலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பெரிய வீட்டுக்காரங்களும், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ, நாங்க நினைச்சோம் அப்படின்னா உன்னை இந்த கிளானை விட்டே வெளியில துரத்த முடியும் தெரியுமான்னு ஹீரோவும், ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு வெயில் லீடரும், ஆமா ஹீரோ நீ என்ன ஒண்ணு பண்றியா, உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட பொண்ணுங்க கூட ரெடியா இருக்காங்க, அதனால இதுல யாரையாச்சும் ஒரு ஆளை பார்த்து உனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ண வேண்டான்னு. அதுக்கு ஹீரோவும், நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க யாருக்குமே என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. இந்த பக்கம் அரசர்கிட்ட ஹீரோயின் போயிட்டு ஹீரோ போயாச்சுன்னு சொன்னோடனே அரசரும், அவன் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கானா உன்கிட்ட ஏதாவது சொன்னான்னு கேட்க ஹீரோயின், ஹீரோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ, சரி இப்போதைக்கு பேசிடலாம், பேசுறதை விட காமிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் மிஷின் இவங்க பண்ணாங்களா அதை கொண்டு வர சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு பேஜையா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஒரே நிமிஷத்துல ஹீரோ ஒரு பேஜை 2 தடவை பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, என்னால மூவபிள் பிரிண்டரை இப்போதைக்கு பண்ண முடியல, ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இன்னும் என்னால ரெடி பண்றதுக்கு டைம் பத்தல, ஆனா இனி வரப்போற ஜெனரேஷன் ஃபியூச்சர்ல ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிக்கட்டும், இப்போதைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரா வச்சு அவங்க காப்பி பண்ணிக்கட்டும், இது கூட நிறைய பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு சொல்றாங்க, என்னால 1000 புக்கை தானே ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்போதைக்கு என்னால 1 மில்லியன் புக்கை ஒரே மாசத்துல ரெடி பண்ண முடியும்னு எல்லாருக்குமே ஷாக்கோ, ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பெரிய வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. ஹீரோ சொல்றாங்க, நீங்க மட்டும் தான் படிச்சவங்க அப்படின்றதுனால தானே இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு பொதுமக்கள் வர முடியாதுன்னு, ஆனா என்னோட புக்கை நான் பொதுமக்கள் கையில கொடுத்தேன் அப்படின்னா எல்லாருமே படிச்சவங்களா மாறிடுவாங்க, அதுக்கப்புறமா அரசருக்கு நீங்க எல்லாம் தேவைப்பட மாட்டீங்கன்னு பெரிய வீட்டுக்காரங்களுக்கு, ஐயோ அரசருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ நீ எதுவும் பெருசாலாம் யோசிக்காத, உட்காரு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சுட்டு பேச சொல்றாங்களா. ஹீரோவும், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இன்விடேஷன் கார்டை கொடுத்து, எனக்கு 22ஆம் தேதி என்கேஜ்மெண்ட், நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு, எல்லாரும் கண்டிப்பா வரோம், இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க அப்போஸ் பண்ண போறதே கிடையாது, ஆனா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த ஜெராக்ஸ் மிஷினை மட்டும் அழிச்சிடுறியா, அது இருக்கிறத அரசர்கிட்ட நீ காமிக்கவே கூடாது, அப்படி ஒரு மிஷின் இருக்கதே நீ வெளியில சொல்லக்கூடாதுன்னு. ஹீரோவும், நான் அப்படி பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. மொதல் கண்டிஷன் என்னன்னா, நீங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை $10,000 எனக்கு தரணும்னு, அதுவும் நான் சாகுறது வரைக்கும் தரணும்னு. எல்லாருக்குமே ஷாக்கு. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நான் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலா கோச் பண்ணுவேன், அவங்க ஒரு ஸ்காலரா மாறலான்னு. பெரிய வீட்டுக்காரங்க என்ன சொல்லன்னு தெரியாம இருக்காங்களா. ஹீரோ சொல்றாங்க, இதுக்கு அப்புறமா கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன கொலை பண்ணிக்கோங்கன்னு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே அதே பிளானோட தான் வந்திருப்பாங்க. ஹீரோ அதை சொன்னோன்னே இங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கண்டினியூ பண்றாங்க, ஆனா ஒண்ணு, நீங்க என்ன கொலை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அரசர்கிட்ட நான் பண்ணல இந்த மிஷின் இதோட டீடைல்ஸ் எல்லாம், புக்கோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன், அதை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அரசர்கிட்ட கொடுக்கறதுக்காக, நீங்க என்ன கொலை பண்ண அடுத்த செகண்ட் அதை அரசர்கிட்ட போயிடும், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோடனே இவங்க கொலை பண்ற பிளான் எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு, காசு கேட்கிற சரி, ஆனா நீ 500 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு எதிரா மாத்தலான்னு பிளான் பண்ணிருக்கியான்னு. ஹீரோவும், யாருக்கு தெரியும் நீங்க எந்த நேரத்துல எனக்கு எதிரா மாறுவீங்கன்னு, அதனால எனக்கு ஒரு பேக்கப் இருக்க வேண்டாமா, அதனால தானே எல்லாருமே
நாங்க வருஷத்துக்கு $20,000 மட்டும்தான் சம்பாதிக்கிறோம், அதுல $10,000 உனக்கு தந்துட்டா மீதி 10 வச்சு எங்களால சம்மதிக்க முடியாதுன்னு ஹீரோவும், நீங்க எல்லாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் இந்த புக்கை வித்தேன் அப்படின்னா எனக்கு மாசத்துக்கு $20,000 கிடைக்கும், அதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட இப்படி உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கேனே, உங்களுக்கு புரியலையான்னு கேட்கறதுக்கு எல்லாருமே சரி 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 நீ புக்கை மட்டும் பிரிண்ட் பண்ணிடாத, நாங்க $10,000 தரதுக்கு ரெடி ஆயிருக்கோம், ஆனா ஒரு கண்டிஷன், 500 பேருக்கு நீ கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னல, அதை மட்டும் 300 மாத்திக்கோ, எங்களால 500 பேருக்கு சம்மதிக்க முடியாதுன்னு ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி சரி 300 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியே அந்த கிளாஸ் ஷாப்பையே எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும்னு ஹூ லீடர் சொல்றதுக்கு ஹீரோவும், அப்படின்னா ஒரே நேரத்துல $20,000 எனக்கு கொடுங்க, நான் உங்க எல்லாருக்குமே கிளாஸ் ஷாப்பை வித்துடுறேன்னு எல்லாருமே ஐயோ $20,000 பெரிய வீட்டுக்காரங்க யோசிக்கிறதுக்கு ஹூ லீடரும் ஓகே சொல்லுங்க அதுவே நமக்கு லாபம் தானே, அதனால டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோவும், என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்க $20,000 தந்திருக்கணும்னு எல்லாரும் அது ரொம்ப கம்மி டைம் சொல்றதுக்கு ஹீரோ, அது ஏன் பிரச்சனை கிடையாது, உங்க பிரச்சனை, சரி எல்லாரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன், இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு இல்ல, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருங்க, காசோடி வந்துருங்க சரியா அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. இந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் அம்மா கொஞ்ச நேரத்துல இவன் நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஆட்டி படைச்சிருப்பானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அரசருக்கு ஹீரோ சேஃபா திரும்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தெரியுதா, அவன் என்னதான் பண்ணிருப்பான், எதை வச்சு அவங்க எல்லாரையும் மிரட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வராங்களா, ஆன்டி ரொம்ப கவலையா நீ நல்லா தானே இருக்க, எல்லாமே ஓகேவான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பெரிய வீட்டுக்காரங்க கூட வருவாங்கன்னு, ஆன்டியும் நீ இதை எப்படி பண்ணன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியவா போகுது, நீங்க ப்ரிப்பரேஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு. ஸோ எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் அரசருக்கு ஹீரோ இங்க வந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இங்க வந்துட்டு என்ன பார்க்காம எங்க போனான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினை பாக்குறதான்னு உடனே அரசருக்கு கோவம் வந்துருச்சு, என்ன வந்து பார்க்காம ஹீரோயினை பார்க்க போயிருக்கானா, ஃபர்ஸ்ட் அவனை இங்க வர சொல்லு, அவன் எப்படி இதெல்லாம் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியணும்னு தளபதி கிட்ட ஹீரோ கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்க ஹீரோவும், நீ ஒழுங்கா உறங்கலையா, அவன் கண்ணெல்லாம் பாரு செவத்து இருக்குன்னு, ஹீரோயினும் நான் எப்படி உறங்க முடியும், உனக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன்னு ஹக் பண்ண. ஹீரோவும் எதுவுமே ஆகல, அவங்க எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க, நம்மளோட என்கேஜ்மெண்ட் சூப்பரா நடக்க போகுது, என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு அப்புறமா நான் கட்டியிருக்க மேன்ஷனை பாக்குறதுக்காக உன்னை கூட்டிட்டு போறேன் ஓகேவா அப்படின்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஹக் பண்ணிட்டு நிற்கும் போது கரெக்டா தளபதி வந்துட்டாங்க. அரசர் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு ஹீரோவும் இல்ல நான் பிஸியா இருக்கேன், இன்விடேஷன் கார்டு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு ஹீரோயினும் அப்பாவை போய் பாரு போ அப்படின்னு சொல்றதுக்கு நீ சொன்னதுனால போறேனே ஹீரோ ஏதோ போக இஷ்டம் இல்லாம போன மாதிரி அரசரை போய் பாக்குறாங்க. மாமனாரே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நீ என்ன சொல்லி அவங்க எல்லாரோட வாயையும் அடைக்க வச்சன்னு கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது, அதை சொன்னா அவங்க எல்லாருக்கூடயும் நான் போட்டு டீலிங் தப்பா போயிடும்னு அரசரும் சரி இப்போ என்ன பிளான்னு கேட்கறதுக்கு நான் இன்விடேஷன் கொடுக்க போறேன், எனக்கு டைம் இல்லை நான் கிளம்புறேன்னு அரசரும் அடப்பாவி என்கிட்ட இப்படி பேசுறானே சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. அரசருக்கு இவன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்கும்போது ஆன்டி போயிட்டு நீ டயர்டா இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் டயர்டா தான் இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்கறதுக்கு ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க எல்லாருமே பாவப்பட்ட ஃபேமிலியில இருக்கவங்க, அவங்கள கூப்பிட்டா உன்னோட ரெப்யூட்டேஷன் போகும்னு நீ நினைச்சேன்னா நான் கூப்பிட மாட்டேன், இருந்தாலும் உன்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு தான் கேட்டேன்னு ஹீரோவும் அவங்க எல்லாரும் மனுஷங்க தானே மிருகங்கள் ஒன்றும் கிடையாதுல்ல, அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஆன்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அந்த நேரத்துல கிளான் லீடர் வராங்க, இவர் ஏன் இங்க வராரு அப்படின்னு எரிச்சலா ஹீரோ உள்ள கூப்பிட்டு விட்டுறாங்க. கிளான் லீடர் வந்துட்டு ஹீரோவுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹீரோ நீ $10,000 ஒரு வருஷத்துக்கு கேட்டிருந்தல அதை கொஞ்சம் உன்னோட ஓன் இதுக்காக குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆன்டியும் 10,000 ஒவ்வொரு கிளான் கிட்ட இருந்து $10,000 இவன் கேட்டிருக்கானா அப்படின்னா $70,000 ஆச்சு, அப்படின்னா வருஷத்துக்கு சும்மாவே எனக்கு $70,000 கிடைக்குமா அப்படின்னு அது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்க. இந்த வெயில் லீடர் மட்டும் உன்னோட கிளான் தானே கொஞ்சம் குறைன்னு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆன்டியும் சரி பாவம் ஹீரோ நம்ம இவங்க வீட்டுல நிறைய நாள் ஸ்டே பண்ணிருக்கோம்ல அதுக்காகவாது நீ குறைன்னு சொன்னோன்னே சரி 1000 குறைக்கிறேன் அப்படின்றாங்க. லீடரும் தயவு செஞ்சு கூட கொஞ்சம் குறைக்க சொல்லேன்னு கேட்கறதுக்கு ஆன்டியும் சரி என் பங்குக்கு ஒரு $2,000 குறைக்க சொல்றேன், மொத்தமா $2,000 குறைச்சு $8,000 கொடுத்துருங்கன்னு லீடரும் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறதுக்கு ஆன்டியும் சரி மொத்தமா 3,000 இதுக்கு மேல குறைக்கவே முடியாதுன்றாங்க. ஹீரோ கிட்ட கேட்கறதுக்கு ஹீரோவும் ஓகே $7,000 கரெக்டா என்னோட பாக்கெட்டுக்கு வந்திருக்கணும்னு சொன்ன உடனே லீடரும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிக்கு ஹீரோ செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
கிளான் லீடரும் சந்தோஷமா கிளம்பி போக ஹீரோவும் நான் இன்விடேஷன் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க தப்பா ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தீங்களா இவன் எவ்வளவு பெரிய முட்டாள், ஆனா எல்லாரையுமே கைக்குள்ள போட்டுக்கிட்டான், எப்படிதான் இவனுக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்றே தெரியல, எல்லாரும் எதுக்காக இவனோட காலடியில கிடக்காங்கன்னு தெரியல, கண்டிப்பா இவன் ஏதோ ஒண்ணு தப்பு பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டியும் அவன் என்ன தப்பு பண்ணான், எல்லாமே அவன் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னோட வளர்ப்பு அதுல எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் கேட்கற மாதிரியே தெரியல, ஹீரோ பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்களா. ஆன்ட்டிக்கு ஒரு டைம்ல கோவம் வந்துருச்சு, எதுக்காக நீ இவ்ளோ தப்பா என்னோட பையனை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அவன் மட்டும் இல்ல அப்படின்னா உங்களுக்கும் தளபதிக்கும் இந்நேரத்துக்கு கல்யாணமே நடந்திருக்கும், ஆனா உங்களுக்கு அதை பத்தி ஐடியா கூட கிடையாது, உங்களை அவரு பொண்ணு கேட்டெல்லாம் வந்தாரு தெரியுமான்னு. ஆன்ட்டியும் அப்படியா, அவர் என்ன பொண்ணு கேட்டெல்லாம் வந்தாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்களா உங்களுக்கு ஃபுல்லாவே இவனை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட லைஃப் பத்தியே நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு திட்டுறதுக்கு ஆன்ட்டியும் இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்னோட பையனை பத்தி தப்பா பேசின அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உனக்கு வேலை போயிடுச்சு, இது வரைக்கும் நீ அவனை பத்தி தப்பா பேசினதே போதும், இனி உனக்கு இங்க வேலையே கிடையாது அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹீரோ பத்தி தப்பா பேசினதுனால அவங்கள வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் புதுசா இருக்குல்ல, தளபதிக்கும் ஆன்ட்டிக்கும் கல்யாணம் ஆக வேண்டியதா, ஆனா கல்யாணம் ஆகல. இங்க கட் பண்ணா என்கேஜ்மெண்ட் டேயும் வந்தாச்சு, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வராங்க, இளவரசரும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன, இந்த கிளான் லீடர்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க. எல்லாருக்குமே பார்த்தோன்னே ஷாக், என்ன கிளான் லீடர்ஸ் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு. ஹீரோவும் நான் கேட்டது என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாருமே டப்பாவா கிஃப்ட கொண்டு வந்து தராங்க. கிஃப்ட்டுக்குள்ளாடி மணி தானே இருக்கும். ஆன்ட்டி கிட்ட ஹீரோ இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆன்ட்டியும் காசா அப்படின்னு ஜாலியா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா என்ன, அரசரும் அரசியும் வராங்க. அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் அரசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்றாங்க. அரசரும் ஏண்டா நானும் தானே இந்த கல்யாணத்துக்கு ரீசனா இருக்கேன், எனக்கு சொல்ல மாட்டேன்னு கேக்குறதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, மேல இருக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுறதுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சு நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயினும் நீயும் தான் அழகா இருக்க அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ அரசர் ரூம்குள்ள போறாங்க, அங்க பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவங்க எல்லாருமே என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க, இவங்களால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சாங்க, ஆனா ஏன் மருமகன் இவங்க எல்லாரையுமே எனக்கு கீழே தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ உள்ள வந்து என்ன விஷயம் கேட்கறதுக்கு என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு அரசர் கூப்பிட, ஹீரோவும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, ஆன்ட்டி கிட்ட நான் இவங்க கொடுத்த காசு எல்லாத்தையுமே என்ன சொல்லிருந்தேன் அதை போய் நானும் கவுண்ட் பண்ணணும், கரெக்டா இருக்கான்னு பாக்கண்டாமான்னு ஓடி போயிடுறாங்க. அரசரும் எல்லாரும் என்ன மதிச்சாலும் இவன் என்ன மதிக்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ரூபாயை எண்ணிட்டு எல்லார் கூடயுமே ஜாலியா பேசி சிரிக்கிறாங்க. கடைசியா அரசர்கிட்ட போயிட்டு நான் கட்டின மேன்ஷனை பார்க்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த மேன்ஷன் மாடர்னா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த தரை எதால பண்ணது ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஹீரோவும் இதுக்கே வயந்தா எப்படி உள்ள வந்து பாருங்கன்னு உள்ள கூட்டிட்டு போனா அங்க கிளாஸாலேயே டோர்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் உள்ள இருக்கிறது அப்படியே வெளியில தெரியுது, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஆன்ட்டி நடக்கும்போது கீழே விழுற மாதிரி போயிட்டாங்க. உடனே தளபதி தாங்கி பிடிக்க ஆன்ட்டிக்கு தளபதி நம்மள பொண்ணு கேட்டு வந்தானோ அப்படின்ற அந்த தாட் வருது. அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா தளபதிக்கும் வைக்க வருது, ஆன்ட்டிக்கும் வைக்க வருது. இருந்தாலும் உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா டைல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன நம்ம ஃபேஸ் எல்லாம் கீழே தெரியுதுன்னு கீழே உட்கார்ந்தே இளவரசர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப அட்மைரிங்கா இருக்கு. ஹீரோவும் இனியொரு விஷயம் கூட இருக்கு, ஹீரோயின் வா இது உனக்காக அப்படின்னு கண்ணாடியை காமிச்சு கொடுக்குறாங்களா. அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக், ஏன்னா இவ்வளோ கிளியரான கண்ணாடியை யாருமே இந்த உலகத்துல பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோவும் பொண்ணுங்க எல்லாருக்கும் கண்ணாடி தேவை, அதனால ஆன்ட்டி உங்களுக்காக ஒண்ணு, மாமியாரே உங்களுக்காக ஒண்ணு அப்படின்னு அவங்களுக்கு கண்ணாடி செஞ்சு கொடுக்க அதை பார்க்க அரசரும் எனக்கும் ஒண்ணு வேணும்னு. ஹீரோவும் எப்ப பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு இளவரசரும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி சரி உங்க எல்லாருக்காகவும் நான் ஒன்னொன்னு செஞ்சு கொடுக்குறேன், ஆனா என்கிட்ட கோவப்படக்கூடாது, உங்க எல்லாருக்கும் ஹீரோயின மாதிரி பெர்ஃபெக்டாலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது வேலைக்காரங்க வந்து அடுத்த பில்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் இவங்களை பார்க்க கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்க, அந்த பில்டிங்லாம் எதுக்குன்னு ஹீரோவும் வேற எதுக்கு
என்னோட ஃபேமிலியில நான் மட்டும் தான் ஒரே ஒரு பையனா இருக்கேன். எங்க அப்பாவுமே ஒரே ஒரு பையனா தான் இருந்தாங்க. அதனால எனக்கு நிறைய பசங்க வேணும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருந்தா எப்படி? நான் என்னோட ஃபேமிலியை பெருசா மாத்தணும். ஹீரோயினால மட்டும் நிறைய குழந்தைங்களை பெத்து கொடுக்க முடியாதுல, அதனால நிறைய பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாருக்கும் குழந்தைங்களை கொடுப்பேன்னு அரசருக்கு அரசிக்கு ஹீரோயினுக்கெல்லாம் இளவரசருக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. ஏய் அப்படின்னு ஹீரோ போட்டு நொத்து நொத்து நொத்துறாங்க. அப்படியே ஹீரோ மேல ஹீரோயினை தள்ளி விட 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சீன் கட் ஆகுது. இந்த சீரீஸே முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸ் ரொம்ப அழகா அறிவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய இடத்துக்கு ரொம்ப ஈஸியா வந்துடலாம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. சோ எல்லா விஷயத்தையும் அறிவோட யோசிக்கணும். ஓகேவா? சோ அடுத்து என்ன சீரீஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஆக்சுவலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஒரு பொண்ணு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் அடுத்தது போடுவேன்னு மேக்ஸிமம் நினைக்கிறேன். அந்த சீரீஸோட நேம் ஜெமினி. சோ அந்த சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.